ஆளுநர் அர்லேக்கரை சந்திக்க தாவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து தாவேக ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோர இருக்கிறார். பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக நேற்று அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதைத் தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டப்படி ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக தாவேக தலைவர் விஜய் தற்போது புறப்பட்டிருக்கிறார். ஆளுநரை சந்தித்து தாவேக ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை அவர் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 108 உறுப்பினர்களோடு பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சி அமைப்பதற்கான தனிப்பெரும்பான்மை என்பது 118ஆக இருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவுடன் அந்த எண்ணிக்கை தற்போது 113ஆக உயர்ந்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து ஆளுநர் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடிய அந்த ஒப்புதல் வழங்கக்கூடிய பட்சத்தில் அடுத்து தாவேக முன்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து கேள்வி எழுந்திருக்கிறது. ஒருவேளை அவரை பேரவையில் பெரும்பான்மை நிரூபிக்க சொல்வதற்கு வாய்ப்புண்டா அல்லது 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை சமர்ப்பிக்க சொல்வாரா என்ற எதிர்பார்ப்பு இந்த நிகழ்வை தொடர்ந்து தற்போது எழுந்திருக்கிறது. தாவேக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கு பெறும் என்று கிரீஷ் ஓடங்கர் பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். Today we met the TVK leader Vijay along with our MLAs and all the senior leaders, and we have extended him the full support after gave him the letter. After we gave letter, we spoke with Congress President Kharge ji, Leader of Opposition Rahul Gandhi ji, and General Secretary Organization Venugopal ji, and he thanked all the three leaders for their support and the letter that we have submitted in today. We hope more parties also will come and extend the support to the TVK, which has been supported by the people of Tamil Nadu. And we hope the governor will invite him to swear in as the next Chief Minister of Tamil Nadu. We wished him best wishes in the services of Tamil Nadu. Thank you. Sir, Congress expert in cabinet, sir. We will be the part of new government. We will not just support from outside. We will be taking a responsibility. Sir, and we'll be taking also the accountability of the new government. Sir, won't it see as a betrayal for the DMK? You've been alliance with them and you want 5 seats, now you're going to... For us, the people's mandate is the supreme. We respected the people's mandate and we bowed down before the people of Tamil Nadu. Thank you. Sir, who is the cabinet minister, sir? Thank you. Sir, who is the cabinet minister, sir? Sir, who is the minister, sir? Today we met the TVK leader Vijay along with our MLAs and all the senior leaders, and we have extended him the full support after gave him the letter. After we gave him letter, தமிழக ஆளுநர்
அர்லேக்கரை சந்தித்து தாவேக ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோருவதற்காக தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு தற்போது வந்து கொண்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இப்போ தாவேக தலைவர் விஜய் ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார் உரிமை கோருவதற்காக. அடுத்த கட்ட நகர்வு என்ன? காயத்ரி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை முதல்வராக பதவியேற்க இருக்கிறார். இதே நிலையில்தான் அது காங்கிரஸ் கட்சியுடைய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக மதியம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜயும் நேரில் சந்தித்து அந்த ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டார்கள். இதற்கு பிறகு இங்கிருந்து ஆளுநர் மாளிகை சென்று கொண்டிருக்கிறார். அங்கு உரிமைக்கு நாளை பதவியேற்க அழைப்பு விடுவதற்கான கோரிக்கையை வைக்கிறார். அந்த கடிதத்தை கொடுக்கிறார். இதற்கு பிறகும் பார்த்தீர்கள் என்றால் தற்போது 108 தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அந்த இடங்கள் மற்றும் 5 காங்கிரஸ் இடங்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டிக்கு தேவைப்படக்கூடிய இடங்களுக்கான அந்த பேச்சுவார்த்தை என்று நடைபெற்று வருகிறது. இன்று ஆளுநரை சந்தித்து வந்த பிறகு பதவி ஏற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்கிறார்கள். அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகி இருக்கிறது. அதை கிறிஸ் சோடங்கரும் காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளரான கிறிஸ் சோடங்கரும் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் கொடுத்து கொண்டார். வெறும் ஆதரவு மட்டும் நாங்கள் கொடுக்கவில்லை, ஆட்சியில் பங்கெடுக்கிறோம் என்ற வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் என்ன கேபினெட் என்ன துறை என்பதை அவர் கூறவில்லை. ஆட்சியில் பங்கெடுக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். இதற்கு அடுத்ததாக நாளை விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு அமைச்சரவை பட்டியல் தயாராகும். அதில் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்கள், யாருக்கு எந்த துறை ஒதுக்குவது, எந்த கட்சிக்கு எந்த துறை ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது. இது தமிழக வெற்றி கழகத்துடைய மாநில தலைவர்கள் விஜயோடு கலந்து ஆலோசித்து அந்த பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். தற்போது ஆளுநரை சந்தித்து முடித்த பிறகு, அதாவது 3:30 மணி அளவில் அவர் ஆளுநரை சந்தித்து அந்த கடிதத்தை வழங்கி ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்குமாறு கோரிக்கை விடுக்க இருக்கிறார். இதற்கு பிறகு நாளை பதவியேற்பு, அதற்கு பிறகு அமைச்சர் பட்டியல் தயாராகும். காயத்ரி, செந்தில், இப்போ ஆட்சி அமைக்க உரிமை கோருவதனால தற்போதைக்கு தாவேகாவிடம் 113 உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கு. இன்னும் 5 உறுப்பினர்களோட ஆதரவு அப்படிங்கிறது தேவைப்படும். இப்போ அந்த அடுத்த கட்ட நகர்வுல அது குறித்து ஆளுநர் ஏதேனும் இப்பவே இந்த அறிவுறுத்தல் வழங்கக்கூடுமா? விஜயோடு சேர்த்து நாளைக்கு வேறு யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் குறித்த தகவல் இருக்கா? காயத்ரி, தற்போது பார்த்தீர்கள் என்றால் நாளை விஜய் முதல்வராக பதவியேற்பார். அவர் மட்டும்தான் பதவி ஏற்பார் என்று தகவல்கள் கிடைக்கின்றன. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் விஜய் நாளை முதல்வராக பதவியேற்று விடுவார். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் எத்தனை முதல்வர் அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள், அவர்களுக்கு என்னென்ன துறை ஒதுக்கப்படும், அதே போல மற்ற கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன துறை ஒதுக்குவது, எந்த துறை ஒதுக்குவது என பேச்சுவார்த்தை நடைபெறும். அதன் முடிவில் தான் அந்த பட்டியல் தயாராகி அந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் ஏற்பட்ட பிறகுதான் அமைச்சர்கள் பொறுப்பேற்பார்கள் என்றும் கூறுகிறார்கள். இருந்தாலும் இது குறித்து இன்னும் உறுதியான தகவல் கிடைக்கவில்லை. நாம் கட்சி வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது நாளை முதல்வராக விஜய் பதவியேற்பார். அதை தொடர்ந்து இன்னொரு நாள் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று தெரிவிக்கிறார்கள். காயத்ரி, 2 வாரங்களுக்குள்ளாக இந்த பெரும்பான்மை நிரூபிக்க அவகாசமும் தாவேக தலைவர் தரப்பிலிருந்து கோரப்பட்டிருந்தது. இப்போ சில கட்சிகள் ஆதரவு தரக்கூடும் அப்படிங்கறத கிரீஷ் சோடங்கரும் தன்னுடைய சந்திப்பிற்கு பிறகு, கூட்டணி உறுதிக்கு பிறகு தெரிவித்திருந்தார் இல்லையா செந்தில் ராஜா? அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது யாருக்கான வாய்ப்பு இருக்கு? காயத்ரி, தற்போது காங்கிரஸ் கட்சியுடைய அந்த கூட்டணி என்பது உறுதியாகி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக விசிகே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தகவலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவனும் செய்தியாளர் சந்திப்பு கூறியிருந்தார். தங்களுக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறதாக தெரிவித்திருந்தார். இதன் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அந்த பேச்சுவார்த்தையை இன்று மாலைக்குள்ளேயே அதிகபட்சமாக அந்த இறுதி செய்யப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். அப்படி இன்று இறுதி செய்யப்படவில்லை என்றால் நாளைக்குள் அந்த மற்ற கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, 2 இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளோடும் அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து அனைத்தும் இறுதி செய்யப்படும் என்பது தகவலாக இருக்கிறது. காயத்ரி, செந்தில், இப்போ தாவேக தலைவரோட வேறு யாரெல்லாம் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள்? இப்போ காங்கிரசினுடைய அந்த கூட்டணி ஒப்பந்த கடிதத்தையும் விஜய் கொண்டு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ அதுவும் சேர்த்து ஆளுநரிடம் உரிமை கோர சமர்ப்பிக்கப்படுமா? விவரம் என்ன?
காயத்ரி, இப்ப தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் தற்போது ஆளுநர் மாளிகை வந்து சென்று கொண்டிருக்கிறார். அவருடன் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக என் ஆனந்த், கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த், அருண்ராஜ் மற்றும் CTR நிர்மல்குமார் உள்ளிட்டவர்கள் வந்து செல்கிறார்கள். அதாவது மாநில நிர்வாகிகள் வந்து விஜயுடன் வந்து செல்கிறார்கள். அதே போல வந்து காங்கிரஸ் கமிட்டியுடைய அந்த ஆதரவு கடிதத்தையும் அவர்கள் எடுத்து செல்கிறார்கள். அதாவது 118 இடங்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய ஆதரவு. ஏற்கனவே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நேற்று கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் சட்டப்பேரவை குழு தலைவராக விஜய் தேர்வு செய்யப்பட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முதல்வராக தேர்வு செய்யப்படுவதற்கான அந்த கையொப்பங்கள் வந்து பெறப்பட்டிருந்தது. அந்த கடிதங்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களும் இன்று காங்கிரஸ் கட்சியுடைய 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்வு செய்யப்பட்டிருப்பவர்களும் இங்கு வந்திருந்தார்கள். அவர்களுடைய ஆதரவு கிடைத்தோடு தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்று இமெயில் மூலமாக வந்து தகவல் கொடுத்திருந்தார்கள். பெரும்பான்மையை வந்து 2 வாரத்திற்குள் நாங்கள் நிரூபிக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள். அந்த வகையில் நாளை அவர் விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு அடுத்ததாக அமைச்சரவை தயாராகும். அதற்கு பிறகு அனைத்து அந்த 118 மெஜாரிட்டிக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த இடத்திற்கான அந்த ஒப்புதலை வந்து கொடுப்பார்கள். காயத்ரி, இப்போ ஆளுநர் மாளிகையில என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கிறது? விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கு? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அவர் அங்க வரக்கூடும்? காயத்ரி, பனையூர் அலுவலகத்திலிருந்து ஒரு 15 நிமிடத்திற்கு முன்பு விஜய் இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் 10 நிமிடங்களுக்குள், அதிகபட்சமாக 15 நிமிடங்களுக்குள் ஆளுநர் மாளிகை வந்து வந்தடைவார். ஏற்கனவே வந்து அவர் வந்து கான்வே பாதுகாப்பில் தான் காவல்துறையுடைய கடுமையான பாதுகாப்பு மூலமாக தான் அவர் சென்று கொண்டிருக்கிறார். சுற்றிலும் விஜய் வருவதன் காரணமாக அனைத்து இடங்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு